Hi guys, welcome to Quick Throw and Manage My Words. So முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ரெடி பேராமீட்டர் பாஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸை இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் ஸோ கண்ட்ரோல் எஸ் ஃபார் சேவ் அண்ட் எவ்ரி டைம் நான் சொல்கிறேங்க. ஸோ சி டிரைவ் ஜாம்ப் HDdocs அண்ட் PHPன்ற ஃபோல்டர் கூட தான் இருக்கும். ஸோ சி டிரைவ் க்ளோப் பண்ணிங்கன்னா ஜாம்ப் இருக்கும், ஜாம்ப்ல பார்த்தீங்கன்னா HDdocsன்ற ஃபோல்டர் இருக்கும். அந்த HDdocsன்ற ஃபோல்டருக்குள்ளே PHP C நம்பர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா ஃபைலும் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபன் RE அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ PHP ஃபைல் அண்ட் எப்பயும் போல் HTML டேக் அண்ட் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா மோர் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன் ஸோ அப்படி கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் PHP டேக் ஓப்பன் பண்ணிப்போம் அண்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் PHP டேக். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மாதிரி இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன். லைக் நம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா நம் அடிஷனலி 2m கொடுத்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன சொல்கிறேன்னா ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த நம் NUM ப்ளஸ் NUMM அப்படின்னு வர அந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஸோ RETUR ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது 20 நெக்ஸ்ட் ஒரு 10. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரும், நமக்கு 30 வரும். ஸோ இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ரன் ஆகுதானு. அண்ட் ஒரு வாட்டி பேக் போடுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ஸோ funtree.php. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ ஏன் எதுவுமே வரல அப்படின்னு கேட்டோன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா இது பிரிண்ட் பண்ண சொல்ல ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எக்கோ கொடுத்தா மட்டும்தான் அது அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அது வந்து ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ எங்கே ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விடுது அந்த ஆன்சரை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் RUSCLT ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிள் ஈக்குவல்ஸ் கொடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அண்ட் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரிசல்ட்டை எக்கோ பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ 13 வந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு நான் சொல்கிறேன். நம்ம வந்து கால் பண்ணலாம் கைஸ். ஸோ 2010ன்றது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். அண்ட் பேராமீட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்1 நம்2 அதாவது 10 + 20 30 ஆகும். ஸோ அந்த ரிட்டன் ஆன்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த 30 ரிட்டன் பண்ணும். ஸோ எங்கே ரிட்டன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எங்கே அந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ அதுக்கு ரிட்டன் பண்ணும். ஸோ அப்போ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் சேவ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ அதனால் இப்போ அந்த ரிசல்ட்டுக்குள்ளே அந்த வேரியபிளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து 13 சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ரிசல்ட் வந்து எக்கோ பண்ணி காட்டினேன். உங்களுக்கு வந்து 13 தெரிஞ்சுது. அண்ட் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ லைக் வந்து எனக்கு வந்து ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா 13 வந்துச்சுல கைஸ். ஸோ அந்த 13 நான் என்ன பண்ணணும்னா திருப்பி இன்னொரு வேல்யூ கூட நான் ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னும் போது again RUSCLT result equals add கூட இன்னொரு நான் 10 ஆட் பண்ண போகிறேன். இது கூடனா ரிசல்ட் அதில் வந்த ரிசல்ட்டு கூட நான் திருப்பி இன்னொரு 10 ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் 14 மாறி இருக்கும். ஸோ இட் லிட்டில் பட்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் 2 இடத்துல ஒரே வேரியபிள் அசியூம் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ரிசல்ட்டை ஒரு வாட்டி நான் எக்கோ பண்ணுறேன். RUSCLT ரிசல்ட் வந்து இந்த இருக்க ஒரு ரிசல்ட்டையும் எக்கோ பண்ணுறேன். அண்ட் ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கு 2 எக்கோ வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா 30, இன்னொன்று 40. ஸோ ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்க போது பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்கும். ஸோ அந்த 30யோட ஆன்சர் நான் திருப்பி எடுத்துகிட்டு போய் இப்போ 13 இங்கே இருக்கும். ஸோ திருப்பி அகைன் இது இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இது 10 அண்ட் இது 30 இருக்கும். ஸோ அகைன் ஆட் ஆகும் 10 + 30 40 ஆகும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆன்சரை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுது. எங்கே ரிட்டர்ன் பண்ணோம்னா அந்த ரிசல்ட்டுக்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இப்போ ரிசல்ட்டோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூஸை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணி அகைன் அண்ட் அகைன் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நிறைய வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய சப்ஸ்டியூட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் கைஸ்.
இது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து குழப்புற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த குழப்பிட நானே ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு வந்து குழப்புற அளவுக்கு இதில் எதுவும் கிடையாது. பட் வந்து நியூ காமர்ஸ்க்கு லைட்டாக குழம்பு. ஸோ நான் உங்களுக்காக இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். அண்ட் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ரிட்டன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வர ஆன்சர் ரிட்டன் பண்ணணும். ஜஸ்ட் இட் ரிட்டர்ன்ஸ் டு எங்கே ரிட்டன் பண்ணணும்னா யார் அதை கால் பண்ணாங்களோ அவங்களுக்கே அதை ரிட்டன் பண்ணிவிடும் அந்த வேல்யூவை. ஸோ அப்படி நம்ம எங்கேருந்து கால் பண்ணியிருக்கோம், யார் கால் பண்ணியிருக்காங்க, இந்த ஆட் அப்படின்னு கொடுத்து இந்த ஆட் தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 30 மாறிடுது. அண்ட் அதை தான் நான் ரிசல்ட்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அகெயின் எனக்கு கிடச்ச அந்த ரிசல்ட்டு கூட நான் இன்னொரு 10 ஆட் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்றதுனால திருப்பி அகைன் ரிசல்ட்டுன்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் வோட் அஃபெக்ட்ஸ் எனி திங். லைக் எனக்கு தேவையானது கரெக்டாக தான் கொடுக்க போகுது. ஸோ 10 + அகைன் அந்த ரிசல்ட் நான் ஆட் பண்ணும்போது திருப்பி 40 ஆகும். ஸோ இப்போ கடைசி ஆகும்போது ரிசல்ட்டோட வேல்யூ 40 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் 30 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா 40 மாறிடும் கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து இது ஆக்சுவலாக இருக்கிறது. இதில் வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது கைஸ். ஸோ கொஞ்சம் குழப்பமா இருந்தால் குழப்படாது. நீங்கள் ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள் நிறையா. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வேறு அடிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் என் திங்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறது செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் தான் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறையா ஐடியா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். 2-3 ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வரும், இன்னொரு ஃபங்க்ஷனில் மைனஸ் பண்ணி வரணும். ஸோ அது ரெண்டோட வேலையும் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ரெண்டோட வேலையும் எடுத்து ஸோ அதை ரெண்டுத்தையும் போய் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டாஸ்க்காகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணணும்னா 2 வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஆட் பண்ண சப்ட்ராக்ட் பண்ண 2 வேல்யூயும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அது ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி அதை நீங்கள் எக்கோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிடும் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ லவ் யூ கைஸ்.